அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிற்காக நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, இந்த ஆராதனையின் பொழுதும் கூட ஆண்டவரே, அப்பா, you deserve all the glory and honor and praise. So, Jesus, நீங்க இதுல மகிமைப்படுங்க இயேசு சுவாமி. In Jesus name we pray, amen. நம்ம ஃபர்ஸ்ட் பாடப்போற பாட்டு வந்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறது குறிச்ச பாட்டு. பிலிப்பியன்ஸ்ல வந்து என்ன எழுதியிருக்குன்னா, பிலிப்பியன்ஸ் 2 சாப்டர் 6ல பார்க்கும்பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் காணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அவரது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அப்ப ஆண்டவர் வந்து அவருக்கு எவ்வளவுதான் பவர், க்ளோரி எல்லாமே இருந்தாலும் அவர் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நமக்காக அவர் சிலுவையில மரிச்சு நமக்காக இவ்வளோ நன்மையான காரியங்களை வந்து பண்ணியிருக்காரு. அப்ப அதை குறிச்சு வந்து நம்மளால நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. அதை குறிச்ச பாட்டு தான் இது. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தெய்வம் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன். எந்தன் வாழ்நாள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் கர்த்தர் நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தெய்வம் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன். எந்தன் வாழ்நாள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் கர்த்தர் நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எனக்காய் என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே. வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே. பறிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நல்லவர் நன்மைகள் செய்பவர் நீர். சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே. சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே. சாபமாய் தொங்கி நீரே
என்னை ஆசீர்வதிக்கவே உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, கிருபையான இயேசுவே. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். இந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. எந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, கிருபையான இயேசுவே. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நம்மளோட அடுத்த பாட்டு வந்து எப்படி கர்த்தர் நம்மளோட எபினேசரா இருந்து நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பாட்டு. நம்மளோட கிறிஸ்டின் லைஃபே வந்து பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் வாட் வி டூ டு become a righteous person with God. It's all about what he has done for me. அது மூலமா அவர் எனக்கு என்ன பண்ணாரு, அது மூலமா என் வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கிறிஸ்டின் வாழ்க்கையே. பைபிளும் ஆண்டவர் நம்ம கிட்ட பைபிள் மூலமா சொல்ற காரியமும் அதுதான். அப்ப அது எப்படின்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு நியூவா ஒரு ஒயிட் ட்ரெஸ் குடுத்தாங்கன்னா, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துப்போம். அது அழுக்காகாம. அப்படியே தெரியாம ஏதாச்சும் கொஞ்சூண்டு அழுக்காயிருச்சுனாலுமே வந்து அத கிளீன் பண்ணி அந்த ஸ்பாட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, திருப்பி அத அப்படியே ஒயிட்டா அழகா வச்சுக்கணும்னு நெனைப்போம். அது மாதிரி தான் வந்து நமக்கு ஆண்டவர் குடுத்த ஒரு லைஃப் வந்து ஒரு அவ்ளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான நியூ லைஃப் குடுத்திருக்காரு ஆண்டவருக்குள்ளார. அப்ப நம்ம இடறி உளறும் பொழுது கூட வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ் எப்படி கிளீன் பண்றோமோ, அது மாதிரி ஆண்டவரோட ரத்தத்தினால வந்து நம்மளோட அந்த கரைகள கிளீன் பண்ணிட்டு, திருப்பி எந்திரிச்சு விசுவாசத்துல ஓடுறதுக்கு நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாரு, அது மூலமா நம்ம எப்படி மாறியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்பொழுதுமே வந்து அத ரியலைஸ் பண்ணி நம்ம கண் முன்னால வச்சுட்டு இருக்கும் பொழுது, இட் கிவ்ஸ் அஸ் அ ஸ்ட்ரென்த் டு renew our life every day and run for him every day. ஸோ அந்த பாட்டு அத பத்தி ஒரு பாட்டு நம்ம பாடுவோம். எபினேசரே என் மீட்பரே, எஜமானரே என் மனவாளரே, எனக்காகவும் ஜீவன் தந்தீரன்றோ, என்னை மீட்க மரணத்தை ருசித்தீரன்றோ, எபினேசரே. உலையான சேற்றினில் பாவத்தின் பிடியினில் மரித்திருந்த என்னை உயிர்ப்பித்தீரும் கிருபையா, மரித்திருந்த என்னை உயிர்ப்பித்தீர் கிருபையா, உயிர்ப்பித்து உயர்த்தி நீர் உன்னதத்தில், உம்மன்பின் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தில்
என் மீட்பரே, அன்பின் ஆழத்தை பண்பின் சாரத்தை அறிந்திட என் மனக்கண்ணை திறந்திடும் தயவா, அறிந்திட என் மனக்கண்ணை திறந்திடும் தயவா, உமை காண என் கண்கள் நிதமேங்குதே, உமை போல தினம் வாழ வாஞ்சிக்குதே, துணையாளரே என் துணையானீரே, அச்சாரமே நல் நம்பிக்கையே, விசுவாச ஓட்டத்தின் அங்கூரமே, பரலோக நிலை வாழ்வின் ஆதாரமே, என் நீதியே நீரின்றி எனக்கில்லை ஆனந்தமே, நீரின்றி எனக்கில்லை நிரந்தரமே, ஆனந்தமே நிரந்தரமே. இயேசு சுவாமி, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பாடல்கள் மூலமா ஆண்டவரே அப்பா உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை துதிக்கவும் ஆண்டவரே கொடுத்த டைமுக்காகவும் கொடுத்த வாய்ப்புக்காகவும் நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே அப்பா எங்களோட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா உம்மை எல்லா காலத்திலும் ஆண்டவரே எந்த நேரத்திலும் ஆண்டவரே கடைசி மூச்சு உள்ளவரை ஆண்டவரே உம்மை போற்றி துதிக்கணும் ஆண்டவரே. அப்பா யூ அலோன் டிசர்வ் ஆல் த க்ளோரி அண்ட் ஆனர் அண்ட் ப்ரைஸ் ஆண்டவரே. அப்பா அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க யாரு, நீங்க எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு மூலமாய் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே வரணும் ஆண்டவரே. இயேசு சுவாமி அப்பா உம்முடைய சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை ஆண்டவரே நிறைவேற்றாமல் அது வெறுமையாய் ஆண்டவரே திரும்பவே திரும்பாது இயேசு சுவாமி. ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீங்க இயேசு சுவாமி மாற்றுவதற்காக நன்றி. இந்த நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை நாங்க தியானிக்கும் போது ஆண்டவரே அவ்விதமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களோட வாழ்க்கைய ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு ஆண்டவரே நீர் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா சத்தியமா ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொண்டு வரணும் ஆண்டவரே. ஹெல்ப் அஸ் டு unlearn the things of this world and learn the things of your kingdom and whatever you want us to learn, Jesus Swami. And reprogram us, Father. In Jesus' mighty name we pray. Amen. 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 Thank you, Lavanya, for leading worship. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ஃபாத்திமா ரோசரி அவர்கள் வேத பாடத்திற்குள்ளாக நம்மை நடத்துவார். அம்மா ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஜூம் மீட்டிங்கில் இணைந்துள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வருகிற உங்க கிருபைக்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் பைபிள் ஸ்டடி நாங்கள் கற்றுக்கொள்ளும் பாடத்தை புரிந்து கொள்ள எங்களை ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜூம் மீட்டிங்கில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாட்களில் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் சாட்சி சொல்லும் போது, எனக்கு தேவன் தரிசனமானார், எனக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானார், என்னோடு 3 மணி நேரம் பேசினார், நான் வாங்க இருக்கும் வீட்டையும் காரையும் காண்பித்தார், அவர் குரலை கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமா?
தேவன் அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு சிலருக்கு மட்டும் காணப்படுவாரா? அனைவருக்கும் காணப்படுவாரா? நாம் எல்லோரும் நாம் அவருடைய பிள்ளைகள். யோவான் 1:12 நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு தகப்பன் தான் பெற்ற பிள்ளைகளை சமமாக பார்ப்பாரே அன்றி ஒருவரை ஒரு விதமாகவும் ஒருவரை வேறு விதமாகவும் பார்ப்பதில்லை. அவ்வாறே நம் பிதாவாகிய தகப்பனும் கூட தன் பிள்ளைகளிடத்தில் பட்சபாதம் காட்டுவதில்லை. மனித சரீரத்திற்கு ஓரளவு வெளிச்சத்தை பார்ப்பதற்கும் ஓரளவு சத்தத்தை கேட்பதற்கு மட்டுமே அந்த சக்தியை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். தேவன் உண்டாக்கிய சூரியனையே மனிதன் ஒரு நிமிடம் உற்று பார்க்க முடியாது என்றால் மனிதன் தேவனை எப்படி பார்க்க முடியும்? நாம் இன்று யூடியூபில் பார்த்தோம் என்றால் நாங்கள் தேவனை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் என்று அநேகர் கூறுகிறார்கள். இது சாத்தியமா? இதற்கான பதிலை நாம் நம் வேதத்தின் அடிப்படையில் ஆலோசனை செய்யலாம். அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கலாமா? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளை வாசிக்கும் போது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எதுல மோசம் போனாலும் பரவாயில்லை, ஆனால் வேத வசனத்தின்பால் மோசம் போகக்கூடாது. நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு சொத்து போனா இன்னொரு சொத்து வாங்கிக்கலாம். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு வேலை போனால் இன்னொரு நல்ல வேலையை நாம் தேடிக்கொள்ளலாம். ஒரு பணத்தை ஏமாந்து போனால் அதையும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் வசனத்தின்பால் நாம் ஏமாந்து போனால் நித்திய ஆக்கினை தண்டனை தான் கிடைக்கும். ஆகவேதான் இயேசு மார்க் 4:21 சொன்னார், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் என்று. நாம் கேட்கிற விஷயங்களை எல்லாம் நாம் வேதத்தில் உள்ள வேத வசனங்களின் அடிப்படையில ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைய பைபிள் ஸ்டடியில மனிதர்களால் பிதாவாகிய தேவனை பார்க்க முடியுமா என்பது குறித்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் உள்ள நிகழ்வுகளின் அடிப்படையில அந்த சந்தர்ப்பங்களின் அடிப்படையில நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்ற புரிதல் இல்லாத காரணத்தால் தான் மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. நம்ம மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற பழமொழி கூட நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப தேவன் எப்படி இருக்கிறார் வாசிக்கலாம். யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். வாசிக்கிறோம் பாருங்க. மனுஷரால் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதே போல யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாசித்தோம். அப்போ தேவன் ஆவி என்றால் அவர் ஆத்மாவாக இருக்கிறார். நமக்குள் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது.
அதை யாராவது பார்க்க முடியுமா? அந்த ஆத்மா சரீரமாகிய ஒரு கூட்டுக்குள் இருக்கிறது. நம்ம எதிர்த்தாப்புல உட்கார்ந்து பேசும்போது நம்முடைய சரீரத்தை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர நம்முடைய ஒருவருடைய ஆத்மாவை இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அப்போ நம்மளே ஒருத்தரை பார்க்க முடியலைன்னா பரலோகத்துல தேவன், நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிற அந்த தேவனை நம் கண்களால் காண முடியாது. அப்ப நாம் நமக்குள் இருக்கிற ஆத்மாவை அனுபவிக்க முடியும். எப்படின்னா, இந்த ஆத்மா, அதாவது இந்த ஆத்மா நம்ம சரீரத்துல இருக்கிறதுனாலதான் நம்ம கண்களால் இதை நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுது, நம்முடைய காதுகளால் கேட்க முடியுது, கை கால்களை அசைத்து வேலை செய்ய முடிகிறது. இந்த ஆத்மா நமக்குள்ள இல்லைன்னா நமக்கு எல்லாம் இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், கண் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது ஒண்ணுமே செயல்படாது. அப்ப அந்த சரீரத்தை வாழ வைக்கிற ஆத்மா இல்லை என்றால் அந்த சரீரம் பிணம்தான். அப்போ நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல நான் உங்களோட பேசுறத நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? மின்சக்தி, காந்த சக்தி இருந்தாதான் நம்ம கேட்க முடியும். அதே போலதான் இந்த ஃபேன், டிவி, லேப்டாப்பு எல்லாமே வேலை செய்யணும்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். ஆனால் நம்ம இந்த மின்சக்தியை, இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா என்றால் அது முடியாது. அதை தொட்டு உணர முடியுமா அப்படின்னு பார்த்தாலும் அதை தொட்டு உணர முடியாது. அதை தொட்டு உணர வேண்டும் என்று நம்ம நினைத்தால் நாம் உயிரோடு இருக்க முடியாது. அதே போலதான் ஆவியான தேவனை நாம் பார்க்க முடியாது. காணப்படாத அந்த தேவனுடைய சக்தியை அந்த தேவன் எங்க வைத்திருக்கிறாரு, அவருடைய நித்திய வல்லமை நம்ம எங்க பார்க்க முடியும்? அவர் தேவன் அவருடைய சக்தியை, வல்லமையை இந்த இயற்கை, அதாவது இந்த படைப்பில் தான் அவர் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம், ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவருடைய நித்திய வல்லமை காணப்படுகிற தேவனுடைய உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளில், அதாவது அவருடைய படைப்புகளில் செயல்படுகிறது. இப்ப சூரியன், சந்திரன், பூமி, இந்த அண்ட சராசரத்துல உள்ள நட்சத்திரங்கள், கிரகங்கள், கடல், இவற்றிலெல்லாம் நம்முடைய தேவனுடைய அந்த வல்லமையை நாம் பார்க்கிறோம். அதை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதையெல்லாம் இயக்குகிறது தேவனுடைய மகா சக்தி தான். ஆனால் தேவனை நாம் பார்க்க முடியாது. ஆனா அவருடைய நித்திய வல்லமையை அவர் படைச்ச பொருள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த ஃபேன், டிவி, ரேடியோ, ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம் நம்ம கண்களால் பார்க்க முடிகிறது. ஆனால் அவற்றில் செயல்படுகின்ற மின்சக்தியை நம்மால பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் தேவனை பார்த்தேன், அவர் எனக்கு காணப்பட்டார் என்று யாராவது சொன்னால் நாம் அதை எப்படி நம்புவது? இப்போது நம் ஒவ்வொருத்தருக்கும் சில நினைவுகள் நமக்கு வருது. பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல தேவன் காணப்பட்டார், தோன்றினார், முகமுகமாய் தரிசித்தார்கள் அப்படிங்கிற காரியங்கள்லாம் நம்ம நினைவுக்கு இப்ப வருது. இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்கள் என்ன, எந்த சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டது, யார் பேசினார்கள், யாருடைய சத்தத்தை இவர்கள் கேட்டார்கள் என்பதை குறித்து இப்ப பைபிளுக்குள் சென்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவது நாம் இந்த கேள்வியை, அதாவது தேவன் மனிதருக்கு காணப்படுவாரா அப்படிங்கிற கேள்விய நம்ம யார்கிட்ட கேட்டா நல்லா இருக்கும்? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடவே கேட்போம். அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். யோவான் 5:37 வாசிக்கிறோம். யோவான் 5:37. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்.
நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இங்க இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவரே சொல்றாரு பாருங்க, அதுதான் 100% உண்மை. அதுக்கு மேல எந்த கேள்வியுமே கிடையாது. ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை என்று இங்கு பார்க்கிறோம். ஒரு காலம் என்றால் அது எந்த காலம்? அது ஆபிரகாமின் காலமா, அல்லது நோவாவின் காலமா, மோசேயின் காலமா, அல்லது ஈசாக்கின் காலமா, யாக்கோபின் காலமா, நியாய பிரமாணத்தின் காலமா, பழைய ஏற்பாட்டு காலமா, புதிய ஏற்பாட்டு காலமா? இயேசு கூறிய வார்த்தைகளின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். ஆபிரகாம், யாக்கோபு, மோசே இவர்கள் தேவனை பார்த்த நிகழ்வுகள் என்ன? இவர்கள் யாரோடு பேசினார்கள், யாரை பார்த்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இயேசு கூறிய வார்த்தை ஒருபோதும் தவறாகாது. வேதத்தின் அடிப்படையில் நாம் இதை தியானிக்கலாம். முதலாவது யாக்கோபை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 32:30 வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். அப்ப உண்மையிலேயுமே யாக்கோபு தேவனை முகமுகமாய் கண்டாரா? அப்ப இந்த உயிரோட யாக்கோபு இருந்திருந்தா நம்ம நேரடியாவே அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தேவனை யாக்கோபு முகமுகமாய் தரிசித்தார் என்று நினைத்தால் அத அந்த அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இவர்தான் முகமுகமாய் தரிசித்தார் தேவனை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த பகல் வேளையில வெளியில போய் அந்த சூரியனை ஒரு நிமிஷம் நம்ம உற்று பார்க்க முடியுமா? அப்ப அந்த சூரியனையே நம்ம கண்ணால பார்க்க முடியலனா அந்த சூரியனை படைத்த தேவனை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன். அப்போ இங்க யாக்கோபு பார்த்தது தேவனையா அல்லது வேறு யாரையாவது பார்த்து தேவன் என்று நினைத்து கொண்டாரா? அப்ப பைபிளில் அடிப்படையில இந்த காரியத்தை நம்ம ஆலோசிக்கலாம். இது நாம் ஆதியாகமம் 32:24 முதல் 28 வரை வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது 28 அப்ப இங்க யாக்கோபோடு போராடியது ஒரு புருஷன், அவ்வளவுதான். 28வது வசனத்துல வாசிக்கிறோம், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் நீ இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்ட்டு வாசிக்கிறோம். அப்ப யாக்கோபு தேவனோடும் மனிதனோடும் போராடினார் என்றால் யாக்கோபு போராடியது தேவனா அல்லது மனிதனா? இதை குறித்து தேவன் பைபிளில் வேறு ஒரு புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. வாசிக்கலாமா? ஓசியா 12:3-4. ஓசியா, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரருடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். அப்போ நம்ம இந்த ஒரே நிகழ்வை குறித்து தான் பைபிள்ல வேற வேற இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல ஒண்ணுல என்ன இருக்குன்னா புருஷர்னு இருக்கு, இன்னொருல தேவன் இருக்கு, இன்னொன்னுல தேவ தூதர்னு இருக்கு. அப்போ யாக்கோபோடு போராடியது அந்த புருஷரா, தேவனா, தேவ தூதரா? அப்படின்னா தேவன் போராடுவதற்கு நேரடியாக எப்பவுமே வரமாட்டாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 வாசிக்கலாமா? வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. அப்போ பரலோகத்துல ஒரு யுத்தம் நடக்குது, அதாவது ஒரு போராட்டம் நடக்குது. அங்க யாரு போராடுற? தேவனுடைய சார்புல மிகாவேல் தூதர் தான் அந்த வலு சர்ப்பத்தோடு போராடினார் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். யாத்திராகமம் 14:19 வாசி. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தெய்வ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இப்ப இங்க வாசிக்கும் போது தேவதூதர் தான் அந்த செங்கடலை இஸ்ரவேலர்கள் கடக்கும் போது தேவதூதர் தான் முன்னாடி போனாரு. அவங்க முன்னாடி போன உடனே வெட்டாந்த தரை கடந்து போன உடனே தேவதூதர் பின்னாடி வந்துடுறாரு. அப்ப இந்த எகிப்தியர் படையெல்லாம் அந்த சமுத்திரத்துல மூழ்கி போறாங்க. அப்ப இங்க அவங்கள வழி நடத்தியது தேவதூதர் தான். அப்ப சங்கீதம் 90:11 வாசிக்கலாம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? சங்கீதம் 91:11. சங்கீதம் 91:11. உமது வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ நம்ம வழிகளெல்லாம் நம்ம காக்குறதுக்கு யார்தான் வருவா? தேவ தூதர்கள் தான் வருவார்கள். நாங்க சின்ன குறிப்பிடம், நாங்க மறைக்கல்வி வகுப்புல எங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வானதூதரை ஆண்டவர் குறிச்சு விடுவாராம். அப்ப அவருங்கதான் அந்த வானதூதர் தான் நம்ம நல்லா அவருடைய கட்டளைகளை நடக்கிறோமா, என்ன செய்யறோம், பாவம் செய்யறோமா, நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்றதெல்லாம் அந்த புஸ்தகத்துல எழுதுவாரு அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வானதூதர் இருந்தாருன்னா அந்த பரலோகத்துல வானதூதர் பேரணி அந்த பணிவிடை ஆவிகளா தேவனுக்கு பணி செய்யறதுக்காக அங்க இருக்காங்க. அந்த பரலோகம் பூரா தேவதூதர்களால நிறைந்துள்ளது. அவர்கள் தான் பணிவிடை ஆவிகள். தேவனுடைய சார்புல தேவன் சொல்ற வேலைய அவங்க இங்க செய்வாங்க. தேவன் நேரடியா வரமாட்டாரு, ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய வல்லமை யாருக்குமே கிடையாது. அப்போ தேவன் மனிதர்களிடம் நேரடியாக அந்த முகமுகமாக பேசிய சந்தர்ப்பங்கள் இல்லை. இப்ப ஆபிரகாம குறிச்சு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 18:1 வாசிக்கலாமா? இன்னும் கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனம் ஆனார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். இங்க நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானார் அப்படின்னு 1வது வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம அதோட நின்னு விடாம தொடர்ந்து வாசிக்கும் போது
2-3 வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். 3 புருஷர்களை தான் அவர் பாக்குறாரு, தேவனை பார்க்கல. அவர்களை பார்த்த உடனே ஆபிரகாம் வந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்கள வணங்குறாரு. அப்ப தேவதூதர்கள் வந்து புருஷர்களாக வந்தார்கள். அப்ப தேவன் அவர்களை அனுப்பியதால் ஆபிரகாம் வந்து அவரை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பணிந்து வணங்குறாரு. அடுத்தது வந்து மோசேயை குறித்து பார்க்கலாம். அவர் எப்படி ஆண்டவரை பார்த்தாரு? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-4 வரை. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இந்த இடத்துல அந்த முட்செடி வந்து எரியுது. அங்க நடுவுல யார பாக்குறாருன்னா கர்த்தருடைய தூதனை தான் அங்க நின்னு தரிசனமாகிறார். அப்ப அக்னி ஜுவாலையில நடுவுல தூதர் தரிசனமானார். அப்போ நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது 4ஆம் வசனத்துல தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது, அப்ப தேவனுடைய சார்புல அந்த தூதனானவர் தான் மோசே மோசே என்று கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சத்தத்தை நம்ம மனிதர்கள் கேட்க முடியுமா என்றால் நம்ம சங்கீதம் 46:6 வாசிக்கிறோம். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இந்த இடத்துல அவர் வந்து சத்தத்தை கேட்டு பூமியே உருகி போயிருச்சான். அப்ப நம்ம மனிதர்கள் ஏமாத்துறோம். அப்ப அவருடைய சத்தத்தை மனிதர்களால தாங்க முடியாது. ஏன்னா ஓரளவு சத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வைத்திருக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவரை கண்டதும் இல்லை என்று இயேசு நமக்கு கூறியிருக்கிறார். அப்ப யாத்திராகமம் 33:20 வாசிக்கலாமா? நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? நீ மோசேட்ட ஆண்டவர் தேவன் என்ன சொல்றாரு? நீ என் முகத்தை நீ காண மாட்டாயின்னு தான் சொல்றாரு. ஏன்னா ஒரு மனிதனும் உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கிறத ஆண்டவரே கூறுகிறார். அப்போ மோசேய வந்து துணியால முகத்தை மூடிக்க சொல்வாரு. தேவன் வந்து அப்படி கடந்து போகும்போது அவருடைய வல்லமையை அவரை பார்ப்பாரு மோசே, அவ்வளவுதான். அப்போ அவருடைய சத்தத்தை யாரும் கேட்கவும் முடியாது, அவரை நம்ம பார்க்கவும் முடியாது. இது வந்து மோசே, ஆபிரகாம், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நடந்த யாக்கோபு, இதெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை குறிச்சு பார்த்தோம். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரம் 1-4 வரை இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும்
பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களுக்கும் உன் தர்மங்களுக்கும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்தெட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்துல தங்கி இருக்கிறான். அதாவது இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், தேவனுடைய தூதன் தான் வந்தாரு. அவரை கொர்நேலியு ஆண்டவரே என்று கூப்பிடுறாரு. அவர் எதுக்காக தேவ தூதன் இங்க வந்திருக்காருன்னா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவன் தேவ தூதனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இன்னொன்று நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்களை அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்னும் 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோவுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே. அதாவது அப்ப பவுலுக்கு முன்னாடி கூட நம்ம ஸ்தேவானுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56 முதல் 59 வரை உள்ள. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால்படி. இங்க ஸ்தேவானுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பவுலுக்கு 9ஆம் அதிகாரத்துல பவுலுக்கு தரிசனமாக்குறாரு. இனிமே நீனு சவுல் கிடையாது, பவுல்ன்ட்டு. அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:8 அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெளிந்து யார் யாருக்கு தரிசனமானாருங்கிறத நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். அதுக்கப்புறம் கடைசியா பவுலுக்கு அவர் தரிசனமானார். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு, எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்ப பவுலுக்கு இயேசு காணப்பட்டதுடன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மனிதர்களால் பிதாவாகிய தேவனையோ இயேசு கிறிஸ்துவையோ காண முடியாது. ஏன்னா இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள நம்மிடையே வாசம் செய்கிறார். அப்போ தேவனை ஒருபோதும் ஒருவரும் கண்டதில்லை அப்படிங்கிறத யோவான் 1:18 வாசிக்கலாமா? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா, தேவனை யாருமே பார்த்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனை குறிச்சு நிறைய அவரு நம்மள்கிட்ட பேசியிருக்காரு. 1 யோவான் 4:12 கூட இதே வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அப்போ தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லைன்னு நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். இந்த பைபிள்ல 66 புத்தகங்கள் நமக்கு தரப்பட்டுள்ளன. அந்த பைபிள் ஒரு முழுமையான புத்தகம்.
ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உலகமும் அதில் உள்ள யாவும் எவ்வாறு படைக்கப்பட்டன, இதுவரை நடந்தது, இனி நடக்கப் போவது எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டு விட்டது. இந்த வார்த்தைகளோட நம்ம எதையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனா இந்த பைபிள் உள்ள தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரமே நாம தியானிக்கணும். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்து செயல்படணும். வேத புத்தகத்துல இல்லாத விஷயம் எதுவா இருந்தாலும் ஒருத்தர் நமக்கு சொல்றாரு அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றால் அதை சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம், கலாத்தியர் 1:8. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். தெளிவா ஆண்டவர் இங்க வேத வார்த்தைகளின் மூலம் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதனால நாம் அனைவரும் தேவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு காலம் வருமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயம் வரும். அது நம்ம மனித இந்த உடம்போட அவரை தரிசிக்க முடியாது. அவர் நம்ம இறப்பிற்கு பின் நம்ம ஆத்மாவோடு அந்த தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அதனாலதான் மத்தேயு 5:8 நம்ம வாசிக்கிறோம், இருதயத்தின் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப தரிசிப்பார்கள் அப்படிங்கிறதை எதிர்காலத்துலதான் இது குறிப்பிடப்பட்டதை நம்ம கவனிக்கணும். சுத்த இருதயத்தோடு நம்ம மரித்தால் நித்தியத்துக்குள்ளாக நம்ம செல்லும் போது தேவனை, பிதாவாகிய தேவனை, இயேசு கிறிஸ்துவை நம்மை பார்க்கலாம். எனவே இந்த உலக வாழ்க்கையில் ஒருவரும் தேவனை பார்க்க முடியாது, அவர் சத்தத்தை கேட்கவும் முடியாது என்ற பாடத்தை இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். Amen. Amen. Thank you, Ma. Thank you for sharing. God bless. இந்த நாளிலும் நாம் கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு வேற ஏதாகிலும் கேள்விகளோ இல்ல வேத வசனங்களோ ஞாபகம் இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது இதனுடைய இணையான வசனங்கள், தேவன் எப்படிப்பட்டவர், அவரை நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற வசனங்கள் ஏதாவது இருந்தா கூட ஷேர் பண்ணு. எனக்கு என்ன வசனம் ஞாபகம் வந்துச்சுன்னா, யோவான் 20ஆம் அதிகாரத்துல நம்மளுடைய தோமா இருக்காருல்ல, தோமா அவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறத அவர் நம்பல. அப்ப அவரு இயேசு கிறிஸ்து உயிரோடு தோமாவும் இருக்கும் பொழுது காட்சி கொடுக்கிறார். அப்ப அவர் ரிப்ளை சொல்றாரு. இயேசு தோமா இடத்துல போயிட்டு, தோமா இந்த இயேசுவை கண்டதுக்கு அப்புறமா, ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அப்ப இந்த காணாதிருந்தும் விசுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, அது யாருன்னா நம்ம தான். இத ஒரு தீர்க்க தரிசனமா தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இயேசு கிறிஸ்துவை இன்னும் காணவில்லை, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது. இன்னொரு இடத்துல 2 கொரிந்தியர் 5 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவையில் அன்பே பெரியது அப்படின்னு 1 கொரிந்தியர் 13 சொல்றாரு. சோ இப்ப விசுவாசத்தின் அடிப்படையில நாம் இருக்கிறோம். அவரை காணாமல் இருந்தும் தரிசிப்பதனால் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம்.
அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப காணாமல் இருந்து நாம் விசுவாசத்தை நடக்கிறதுனால மறுரூபமாயிட்டு இருக்கிறோம். இயேசுவை காணும் பொழுது முழுவதுமாய் மறுரூபமாகி அவரை போல் ஆகும். இந்த இடையில ஷார்ட் கட் கிடையாது இல்லையா? நாம் காணாமல் இருந்து அவரை விசுவாசிக்கிறதால மகிமை அடைகிறோம். அப்ப நம்ம கண்டுட்டோம்னா ஆல்ரெடி மகிமை அடைஞ்சிருவோம். ஸோ we are waiting for it தான். அதுவும் இல்லாம நம்ம இந்த மாம்ச சரீரத்துல அவரை காமிக்க முடியாது. அவர் மகிமையின் சரீரத்துல கர்த்தரை நம்ம எப்படி பார்ப்போம், எப்படி உணர்வோம், எப்படி அறிவோம் என்று தெரியவில்லை. அதுதான் சொல்றேன், எப்படி அறியவில்லை. ஆனால் அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே, அதாவது அவர் மகிமை அடைஞ்சிருக்காரு. பார்த்தீங்களா? மகிமையின் சரீரம், அழியாமை கொண்ட சரீரம். அந்த மகிமையின் சரீரம் நமக்கு கொடுப்பாரு ஆண்டவர். கர்த்தரை நாம் தரிசிக்க நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும். பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, காணக்கூடாதவருமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறார்னு வசனம் சொல்லுகிறது. பிதாவின் இடத்துல வலது பாரசத்துல இயேசு கிறிஸ்துவே நமக்கு பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மீடியேட்டர், நமக்கு ஆசாரியர். அவர் மூலமாய் அவர் எப்படி சரீரத்துல மகிமை அடைஞ்சாரோ அதே போல நாமும் சரீரத்துல இருக்கிறோம், மகிமை அடைவோம், கர்த்தரை தரிசிப்போம், கர்த்தரோட இன்றைக்கும். வேற ஏதாவது வேத வசனங்களோ இல்ல காமெண்ட்ஸோ உங்களுக்கு இருக்குமா பகிர்ந்து கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணி முடிச்சு. ஓகே, ஜெபம் பண்ணி ப்ளீஸ். அன்பின் பரலோக தகப்பனே, மனிதர்களால் பிதாவாகிய தேவனை காண முடியுமா என்பதை குறித்து இன்றைய பைபிள் ஸ்டடியில் வேத வசனங்களின் அடிப்படையில் நாங்கள் தியானிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற உண்மை எங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு உம்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய வாக்கியத்தை நாங்கள் பெற சுத்த இருதயம் உள்ளவர்களாய் வாழ கிருபை தாரும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள தகப்பனே. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. Amen. Amen. Thank you all for joining today. God bless you all. Thank you.